மம்மியும் நீயே டாடியும் நீயே அன்புடனே ஆதரிக்கும் காடும் நீயே. மம்மி டாடி ஒயிட் ரைஸ் வெள்ளச்சாமி வந்திருக்க, ஏதாவது போடுங்க. ஒண்ணுமில்ல போயா. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, ஏதாவது போடுங்க. ஒண்ணுமில்ல போடா. ஆஹா, இனிமே உனக்கு மரியாதை இல்லடா. உலக விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரா? ஓஹோ, நீங்களா வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சீங்களா? வராம என்னப்பா பண்ணுவேன்? நான் எவ்வளவு மரியாதையா வெளியில நின்று ஏதாவது இருந்தா போடுங்கன்னு கேட்டேன். நீ இல்லன்னு சொல்றத வெளியில வந்து சொல்லிருக்கலாம்ல. அது என்ன வீட்டுக்குள்ள இருந்துட்டு குரலை மட்டும் வெளியே அனுப்புற? எங்களை பார்த்தா உங்களுக்கு என்ன அவ்வளவு கேவலமா தெரியுதா? வீட்டுக்குள்ள இருக்கிற நாய் கூட எங்களை பார்த்தா வெளியில வந்துடா குலைக்குது. நீ வர்றதுக்கு என்னடா கேடா? என்கிட்ட ஒண்ணும் இல்ல, மரியாதையா வெளில போயிடு. உன்கிட்ட ஒண்ணும் இல்ல, ஒத்துக்கிறேன். வீட்டுக்குள்ள இருக்கிற ஏதாவது எடுத்துட்டு வந்து போடு. வீட்டுக்குள்ளே ஒண்ணும் கிடையாது. அப்ப என் கூட வா. ஐயோ, உன்கிட்டயும் ஒண்ணு இல்ல, வீட்லயும் ஒண்ணு இல்ல, வெறும் வீட்டுல உட்கார்ந்துட்டு என்னடா பண்ண போற? என் கூட வா. 5 தெருவுல பிச்சை எடுத்து கொடுக்கறேன். அதை எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சுக்கிட்டு என்ன மாதிரி வர்றவங்களுக்கு இல்லன்னு சொல்லாம போடு. இருக்கு. அப்ப குடு. இந்த 5 ரூபா. இத நான் வெளியில நின்னு கேட்கும் போதே கொடுத்திருந்தா வாங்கியிருப்பேன். இந்த 10 ரூபா ஜமாய். இத நான் வீட்டுக்குள்ள வந்தோடனே நீ கொடுத்திருந்தா வாங்கியிருப்பேன். இந்த 50 ரூபா. இதையும் நான் வாங்கலன்னா உனக்கு தான் கேவலம். அப்பா, பரம்பரமான தப்பிச்சுது. உன்னை ஒரு பிச்சைக்காரனுக்கு கட்டி வச்சாலும் வைப்பேனே தவிர அந்த பையனுக்கு கட்டி வைக்க மாட்டேன். அம்மா தாயே, பாத்தியா அவனுக்கு தேவையானது எவ்வளவு அழகா கேக்குறான். என்னப்பா வேணும் உனக்கு? ஏதாவது பொண்ணு இருந்தா போடுங்கய்யா. உங்க பொண்ணு எனக்கு கட்டி வைங்கய்யா. ஏன்யா சோறு போய் காசு போய் பொண்ணு கேக்குதா உனக்கு? என்ன திமிரு இருந்தா என்கிட்ட பொண்ணு கேப்ப நீ? உனக்கு என்ன தெனாவிட்டு இருந்தா ஒரு பிச்சைக்காரனுக்கு உன் பொண்ணை கட்டி வைக்கிறேன்னு சொல்லுவேன். அது என்னையா உன்ன பிச்சைக்காரனுக்கு கட்டி வைப்பேன்னு சொல்றீங்க? எங்க தைரியம் இருந்தா உன் பொண்ணை எனக்கு கட்டி வை பாப்போம். அது என்ன பிச்சைக்காரன் உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? ஊரு பேர் தெரியாத ஒரு பிச்சைக்காரனுக்கு உன் பொண்ணை கட்டி வைக்கிறதை விட தினமும் இதே தெருவில் பிச்சை எடுக்கிற எனக்கு கட்டி வைக்கிறதுல என்ன தப்பு? என் பேங்க் பேலன்ஸ் என்னன்னு உனக்கு தெரியுமா? சிட்டில எத்தனை பேங்க்ல எனக்கு அக்கவுண்ட்ஸ் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? இந்தியாவில் இருக்கிற பெரிய பெரிய கம்பெனில என் ஷேர் மார்க்கெட் என்னன்னு உனக்கு தெரியுமா? எல்லாமே தெரியாம சொல்லிட்டேன். உங்களுக்கு எங்கெங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா உண்மையிலேயே கல்யாணத்தை பத்தி பேசலாம். தலைக்கு மேல முடி இருக்கு, கையில சட்டி இருக்கு, காலு கீழே செருப்பு இருக்கு. ஓ மண்டைக்கு லவ் ஃபெயிலியர் தான் ஆகியிருக்கும். அந்த வயிற்றுச்சில்ல அந்த பொண்ணோட லவ் கெடுத்துறாதே. போய் அவ காதலனோடவே வாழவை. போடா அரக்கிரவுண்ட் தலையா. பாணி மாப்பிள்ளை நெருங்காத, மாப்பிள்ளை தொடாத, மாப்பிள்ளை கெடுத்துறாத. மாப்பிள்ளை இனிமேல் நீங்க வீட்டுக்குள்ள வந்தா பவானின்னு கூப்பிடாதீங்க. மாமா மாமான்னு என்ன கூப்பிடுங்க. உங்களை கூப்பிட்டு என்ன மாமா செய்யறது? என்ன வேணாலும் செய்யலாம். வாங்க ட்ரெஸ் மாத்துங்க, கூச்சப்படாதீங்க. வாராய் நீ வாராய். இதான் சட்டை, இது லுங்கி. இது மாத்தீங்க. சாப்பாடு பண்ணி வச்சிருக்கேன். மாத்திர கையோட சாப்பிடுங்க. சாப்பிட்ட கையோட கையை கழிட்டு வந்து படுங்க. அதான் முக்கியம். ஐயோ அம்மி, நிறைய சோறு இருக்கு, கொஞ்சம் குழம்பு இருந்தா ஊத்துங்க. அப்படியே உள்ளவா, இங்க நிறைய குழம்பு இருக்கு, சோறு தான் இல்ல. ஐயோ, இது புது டைப்பா இருக்குடோ. போற போக்க பார்த்தா வீட்டை வாடகை கூட்டுட்டு இவனுக்கு நம்ம தொழிலுக்கு வந்துருவானுங்க போட்டுருக்கடோ. ஏன்டா என்ன அடிச்ச? ஒழுங்கா அம்மா தாயன்னு பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் பழைய வார்த்தை. உனக்கு பூசா ஒண்ணு சொல்லித்தாரேன்னு சொல்லி என்ன இப்படி எல்லாம் அடி வாங்க வச்சுட்டியாடா பாவி. உன்னை தனியா வந்து அடிக்க முடியாதுங்கிறதுக்காகத்தான் சங்க தலைவரையும் சங்க தலைவியையும் கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன். உன்னை யாரா அடிச்சாங்க? ஒருத்தனா 2 பேரா சொல்றதுக்கு ஒரு தெருவே சேர்ந்து மொத்தி பிடிச்சு. நான் கத்து கொடுத்தத கூப்பிட்டதால உன்னை தெருவே சேர்ந்து அடிச்சா? எங்க ஒருக்கா சொல்லு. மம்மி வாடே. மர்க்கா சொல்லு. மம்மி வாடே. மர்க்கா மர்க்கா சொல்லு. மம்மி வாடே. ஆட உங்க கூர்க்காவுக்கு பிறந்தவன சொல்லுவியா? உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடி கூடாது, குனிய வச்சு அடி. குனிடா. இனிமே சொல்லுவியா? 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 வீடு வீட்டுக்கு பிச்சை வாங்கி திங்கிற நாயே, உன்னை நான் என்னன்னு கூப்பிட சொன்னேன்? மம்மி டாடின்னு கூப்பிட சொன்னா டாடியை விட்டுட்டு மம்மிய போய் வாடின்னா எந்த டாடிக்கு தாண்டா கோபம் வராது? சோரி புடிச்ச பயல எல்லாம் தலைவேன்ற, புண்ணு வந்தவளை எல்லாம் தலைவீன்ற தலைவீன்ற தலைவீன்ற.
என்ன மாமா அது? உப்பு புளிப்பு காரம் கசப்பு எதுவுமே இல்ல. உங்களுக்கு உணர்ச்சி வரக்கூடாதுன்னு தான் நான் இப்படி சமைச்சு வச்சிருக்கேன். இன்னும் 3 நாள் தான் கொஞ்சம் பொறுமையா இருக்கு மாப்பிள்ள. எனக்காக நீங்களும் ஏன் மாமா இப்படி எல்லாம் சாப்பிட்டு கஷ்டப்படுறீங்க? உங்களுக்கு மட்டும்தான் அப்படி. எங்களுக்குலாம் நல்ல காரமா வக்கனையா சமைச்சு தான் வச்சிருக்கேன். எனக்கு சாப்பாடு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், போயா. மாப்பிள்ள என்ன கோச்சிக்கிட்டு போறீங்க இப்படி? டேய், வரல வரல. மாப்பிள்ள 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 மாப்பிள்ள. என்ன சத்தம்? ஐயோ மாப்பிள்ள மாப்பிள்ள. ஏகா அது தட்டு வச்சிரு, நீ புறப்படு. என்ன மாப்பிள்ள சோகமா இருக்கியா? சந்தோஷமா இருங்க. அதெல்லாம் மாமா, ஆ. 20 வருஷத்துல ஒரு நிமிஷம் கூட நான் என் விஜய் பிரிஞ்சது இல்ல. ஆ. இப்ப சாந்தி முகூர்த்தம் அது இதுன்னு சொல்லி எங்களை பிரிச்சுட்டாங்க. சீக்கிரம் இதெல்லாம் முடிச்சு என்ன விஜய் பார்க்க அனுப்பிச்சிருங்க. என்ன நீங்க சாந்தி முகூர்த்தம் என்ன கொத்தால் ஜெயில வாங்குற காய்கறி நினைச்சிட்டீங்களா? பொத்த கொத்தை வாங்குறதுக்கு 4 கிழமை நேரங்கள்லாம் பார்க்க வேணாங்களா? என்ன அதெல்லாம் பாக்கலையா? ஐயே, என்ன ஓடுதல் இருக்கியா? அதுக்குல்ல மாமா, நான் இல்லாம விஜய் ரொம்ப கஷ்டம். இந்த பாருங்க, விஜயை பார்த்துக்கிறது அவன் முன்னாடி வந்துட்டேன். உங்களை காலமுறை பார்த்துக்கிற உங்க பொண்டாட்டி நீங்க பாத்துங்க. சாந்தி முகூர்த்தத்துக்கு இன்னும் 10 நாள் இருக்கு. அவ்வளவு நாள் என்னால தாக்கு பிடிக்க முடியாது மாமா. நான் போறேன். ஐயோ என்ன இது மாப்பிள்ள? மாமனார்ட்ட பேசுற பேச்சா இது? ஐயோ நான் அதை சொல்ல மாமா. ஆ. நான் போய் என் விஜயோட 9 நாள் இருக்கிறேன். ஆ. 10வது நாள் நீங்க சொல்லி அனுப்புங்க, நான் வந்துடுறேன். மாப்பிள்ள நீங்க அங்க போறது எனக்கு கூட ஆட்சேபணம் இல்ல. விஜயை நம்பியே அங்க ஒருத்தி வந்திருக்காள, நீங்க அங்க போனீங்கன்னா அவ எங்க போவா? இத்தனை நாள் நீங்க தனியா இருந்ததுனால ஒண்ணா இருந்தீங்க. இப்போ நீங்க ஜோடி ஆயிட்டதுனால இப்ப தனியா தான் இருக்கணும். சுமதி, என்னப்பா? இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்திலிருந்து உன் புருஷ மனசுல நீ தான் இருக்கணும். நீ ஆசைப்பட்டதை நான் செஞ்சுட்டேன். என் ஆசை நீ தான் நிறைவேற்றணும். உங்க ஆசை என்னன்னு சொல்லுங்கப்பா. இன்னைக்கு தானே முதல் இரவு. பல இரவுகள் போகட்டும், நானே சொல்றேன். நீ போ. என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல. முதலிரவுக்கான தெம்பே ஒண்ணுத்தையும் காணுமே. இல்ல வந்து பேசக்கூடாது. நாம பேச வேண்டியதெல்லாம் காதலிக்கும் போதே பேசியாச்சு. அதனால இன்னைக்கு பேச்சே கிடையாது. ச்சே, யார் இந்த நேரத்துல? இரு, நான் எடுக்கிறேன். ஹலோ ஹலோ, நான் சத்யா பேசுறேன். நீ எங்க இருந்து பேசுற? டெலிபோன் பூத்துல இருந்து. டெலிபோன் பூத்துல இருந்தா? ஆமா, உன் படுக்கையில பூ எல்லாம் போட்டு உன் பொண்டாட்டி பாலோட வரலையா? ஆட பாப்பா, 10 நாளைக்கு எனக்கு பாலும் கிடையாது பூவும் கிடையாது. ஐயோ, ஏன்? அது என்னமோ தோசை மாமா ஜோசியத்தை சொதப்பிட்டு போயிட்டோம் போட. என்னடா இதெல்லாம்? பொண்டாட்டி வீடு முதலிரவுன்னு சொல்லி நம்ம 2 பேரையும் பிரிச்சுட்டாங்க. இப்போ என்னடான்னா தோஷம் ஜோசியம் சொல்லி உன் முதலிரவை 10 நாளைக்கு தள்ளி வச்சுட்டாங்களா? அப்படின்னா 11வது நாள் தான் நீ என் கூட வந்திருப்பியா? ஐயோ வேணாண்டா, நான் ஒன்னு செய்யறேன். என் பொண்டாட்டி கூட்டிட்டு அங்க வந்துடுறேன். விஜய் வேண்டாம்டா. எப்படி ஒரு 10 நாளைக்கு பல்ல கடிச்சிட்டு சமாளிச்சுக்குவோம். உன்னால முடியும், என்னால முடியாதுப்பா. இதை பாரு, ராத்திரியில என்ன பார்க்கலங்கிற குறை உனக்கு வேண்டாம். நான் தினம் இந்த நேரத்துக்கு உங்களோட போன்ல பேசுறேன். ஓகே, தேங்க்யூ. சுமதி, முதலிரவு தெம்பே இல்லைன்னு சொன்னியே, இப்ப பார் தெம்ப. தூங்கிட்டியா? புத்தி சீகாமணி பெத்த புள்ள. வாங்க மாப்பிள்ள, படுங்க. அரட, படுக்கையெல்லாம் விரிச்சு கொடுத்து ஒரு மாப்பிளையை படுக்க வைக்கிற மாமனார் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கேன். என்னால முடிஞ்சது. படுக்கையெல்லாம் விரிச்சு கொடுத்து கட்டின புருஷனோட படுக்காம இருக்க நான் ரொம்ப பாவம் பண்ணிருக்கணும். நீங்க படுங்க மாப்பிள்ள, குழந்தை வசனம் பேசுறது பார்த்துட்டு வந்துடுறேன். போதும், நல்லா பேசுன கண்ணு, போ போ. இம்ச பெத்த பொண்ணு மேலேயே சந்தேகப்படுற நீ எல்லாம் ஒரு அப்ப. புருஷன் கூட படுத்தாலும் அவ இந்த பக்கம் திரும்பி படுக்க மாட்டா, இந்த பக்கம் தான் திரும்பி படுப்பான்னு உன் மாப்பிள்ளை கிட்ட சொல்ல வேண்டாம். கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இது எல்லாம் எனக்கும் தெரியும். போ. உனக்கு தெரியும் கண்ணு, மாப்பிள்ளைக்கு தெரியாதுல்ல. போய் படுப்போ. ஐயோ, பக்கத்து வீட்டு பொம்பளைங்க எல்லாம் என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க. அதையாவது செஞ்சுட்டு வந்துடுறப்பா. என்னது? கல்யாணத்துக்கு அப்புறம் கட்டின புருஷன் காலை தொட்டு கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் படுக்கணும்னு சொல்லிருக்காங்கப்பா. இது மாப்பிள்ளை கொஞ்சம் கால் நீட்டுங்க. என்னத்துக்கு? ஆடா, ஒரு அவசரத்துக்கு கால் நீட்ட இந்த பக்கம் வரும்ல, தொட்டு கும்பிட்டுக்க. ஐயோப்பா, இந்த பார், காலை மட்டும் தான் தொட்டு கும்பிடணும். சரி. நீயா? நான் படுக்க வரேன். இங்கயா? அங்கதையா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. படுக்கிறதுக்கெல்லாம் ஆசீர்வாதமா? சீக்கிரம் அப்பா வரதுக்குள்ள ஒரு முத்தா கொடுங்க.
சீக்கிரம் குடியா, கிடைச்சதே 2 நிமிஷம், அதுல வேற 1 நிமிஷம் போயிடுச்சு. நான் இல்ல, வந்து- ஐயோ 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 ஜோசியக்கார சொல்லியிருக்கானே மாப்பிள. தபார், இதுதானே அப்பயே சொன்னேன், காலை மட்டும் தொட்டு கும்பிட்டு வான்னு. உயிர் மேல ஆசை இருந்தது, கதவை சாத்திட்டு போடுங்க. அப்பா